பரபரப்பான 11வது வாரத்தில் பிக் பாஸ் வீடு இருக்குது. அடுத்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்டு. எல்லாருமே தங்களுடைய ஃபேமிலி வரணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் தான் இருக்காங்க. அந்த நேரம் யார் எவிக்ட் ஆனாலும் அவங்களுக்கு கஷ்டத்தை தாங்க கண்டிப்பாக தரும். யார் எவிக்ட் ஆக போகிறாங்கங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. கண்டிப்பாக ஆனாங்க இது என்னங்க ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? கேப்டன்சி டாஸ்க்கு வின் பண்ணுறாரு யார்? நம்ம பிரவீன். அவர் அதே வாரம் எவிக்ட் ஆனார். அதே மாதிரி அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்குறாரு பிரஜன், அவரும் அதே வாரம் எவிக்ட் ஆனாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு வின் பண்ணி யார் தகுதி பெற்றிருக்கிறதுனா பார்வதி, கமருதீன், கனி அண்டு இவங்க நம்ம ஆதிரை. ஆதிரை தான் இது நம்ம வந்து இந்த முறை வந்து யார் எவிக்ட் ஆவா யார் எவிக்ட் ஆவாங்கன்னு பெரிய நம்ம கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். அப்பட்டமாக தெரியுது ஆதிரை தான் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கின்றது. சப்போஸ் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் அதில் சுபிக்ஷா அல்லது எஃப்ஜே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு கேஷியங்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றது. என்ன மாதிரியான ஒரு சுபிக்ஷா பாவம், நீ டாப் 5ல் வரமாட்டேன்னு விக்ரம் சொன்னதுக்கே அந்த பொண்ணு பேனிக் அட்டாக் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்லைன்லாம் ஏற்றி அனுப்பி விட்டார் பிக் பாஸ். எவிக்ட்னா அந்த பொண்ணு எப்படி தாங்குன்னே தெரியலையே. காரணம் அந்த பொண்ணு வந்து தான் டைட்டில் வின்னர்னு நினச்சிட்டு வாழுதப்பா, கஷ்டமாக இருக்குப்பா நினச்சாலே. சிங்கிள் எவிக்ஷன் பண்ணி விடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சேதுபதி வந்து இதுக்கு முன்னாடி கூட சுபிக்ஷா ஒரு முறை காப்பாற்றி விட்டார். டபுள் எவிக்ஷன் இருக்கிறத பிரஜனை மட்டும் சிங்கிள் எவிக்ஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். என்ன பண்ண போகிறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ முதல் இடத்துல திவ்யாவுக்கு அதிகப்படியான வாக்குகள் குவியுது. இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. காரணம் என்னென்னா, இவ்வளவு அபிரவிதமான வாக்குகள் விழுற அளவுக்கு திவ்யா உள்ளே ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, திவ்யா அந்த அளவு எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல. திவ்யா சம்மந்தப்பட்ட ப்ரோமோக்களும் வரல. எபிசோட்லேயே அவங்க பெருசாக காட்ட மாட்டாங்க திவ்யா வந்து நம்ம பார்த்ததில்ல. அப்போ எதை பார்த்து மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க? ஆனால் ஒன்றும் புறம் பேசுகிறதில்ல, கொஞ்சம் நல்ல கேரக்டர், அழகாக இருக்கிறாங்க, அதெல்லாம் குவாலிட்டியாப்பா எனக்கு தெரியல. அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லைங்க, எங்கே ஓட்டிங் வச்சாலும் போட்டு திவ்யாவுக்கு ஓட்டு அபிரவிதமாக விழுந்துட்டு இருக்கு. அப்போ கிளியராக தெளிவாக தெரியுது இது பிஆர் ஆக்டிவிட்டி, ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி. அப்போ பிஆர் ஆக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக வச்சா வாக்குகள் வாங்கலாம் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்காங்க திவ்யா. இதை நான் சொல்கிறதுனால நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க, இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா திவ்யா வந்து வியாழக்கிழமை ஒரு ஃபைட்டு பண்ணுவாங்க, விஜய் சேதுபதி முன்னாடி கம்முன்னு நிற்பாங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட்டு. பெருசாக அவங்க அதாவது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது திவ்யாவுடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக காட்டப்படலைங்க, மன்னிச்சிருங்க. அதற்கு அடுத்ததாக அரோராவின் முன்னேற்றம் வந்து நம்மளை மெய்சில் இருக்க வைக்கிது. பாட்டமில் இருந்து அரோரா பார்வதியை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்கங்க. என்ன நடக்குது இங்கே? முதல் 5 வாரம் தூங்கி கொண்டு இருந்த அரோரா, வாவ். ஆனால் இந்த 2 வாரம் 3 வாரம் நல்லா தான் ஆடுறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, பார்வதியின் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் அமித் பார்கவுக்கு வாக்குகள் செலுத்தியிருக்காங்கங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கோடிட்டு காட்டணும். நம்மளால் இன்னொருத்த முன்னேறி வரான் அப்படிங்கிறது நல்ல ஒரு குவாலிட்டி தான். 2வது இடத்துல கமருதீன், உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். வினோத்துடைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் கமருதீனுக்கு வாக்கு செலுத்திய காட்சி. சபரி, அவர் அந்த வீட்டில் 2 வெங்காயம் வளர்த்துக்கிட்டு இருக்காராம், ஒரு பொம்மை வச்சுருக்காராம், வியானா சொன்னாங்க. சாண்ட்ரா, அவங்க ப்ரோமோலாம் வந்து கவனத்தை ஈர்த்து அவங்க சேஃப் ஆகிட்டாங்க. கனி, அமித், சுபிக்ஷா, எஃப்ஜே, ஆதிரை டேஞ்சர் ஜோன் தாங்க. ஆதிரையுடன் இன்னொருவர் அனுப்பணும்னா அவங்க யாரை வேணாலும் அனுப்பலாம். இப்போ எந்த ஃபேமிலி வரப்போகுது அது ஒரு அடுத்த டிஸ்கஷன் போகும். எனக்கு தெரிஞ்சு கனி ஃபேமிலிக்கு தான் ஒத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, ஏன்னா மகள்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தாய் கேட்கும்போது மற்றவங்க 2 பேரும் விட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுதான் நடக்கும். யார் தலையாக போகிறார்கள் அப்படிங்கிற அந்த இன்றைக்கி தலை டாஸ்க்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பார்ப்போம் நண்பர்களே, இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருக்குது.